மார்க்க பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள்கிட்ட மனம் இடம் பிடித்து அதன் மூலமாக வந்து அப்துல் பாசித் மௌலவி அவர்கள் மக்கள்கிட்ட பொருளாதாரத்தை வாங்கி மக்களுக்கு திரும்பி கொடுக்காம இருந்திருந்தான்னு சொன்னோம்னா எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். அப்ப இப்படிப்பட்ட நபரை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோது ஆதரிக்க கூடாது. ஏன்னா தனிப்பட்டு பழக்க வழக்கத்துல தனிப்பட்டு வாங்கினா அது வேற. ஆனா இவரை நம்பி கொடுத்த மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சொல்றாங்க பல நபர்கள் எழுதி கொடுக்காம கொடுத்துருக்காங்க. மௌலவி தானே, நெருக்கமான மௌலவி, அல்லது வந்து மக்களுக்கு பிரபலியமானவர், மார்க்கத்தை சொல்லக்கூடியவர், இறையச்சத்தை பத்தி பேசக்கூடியவர், மறுமையை பத்தி பேசக்கூடியவர், ஆளால் ஆரம்ப பத்தி பேசக்கூடியவர் என்று சொல்லி அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதீத நம்பிக்கையின் மூலமாக எழுதி கொடுக்காம கூட சில மக்கள் பொருளாதாரத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த மக்களுக்கு எந்த அளவிற்கு இவர் உண்மையாக நடந்திருக்க வேண்டும். அந்த மக்கள் வந்து மனக்குமரலோட வெளியே வந்து சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு மன வேதனை பெற்றிருப்பாங்க, எந்த அளவுக்கு பொருளாதார திரும்பி கிடைக்காதோ என்று நிராசை அடைஞ்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னா இந்த ரஃபீக்னு சொல்லி நபர் என்ன செய்யறாரு, அவர் பல விஷயங்களை சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து இப்படி ஏமாந்த நபர் வந்து சொல்றாராம், மார்க்கத்துல தற்கொலை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தா நான் என்னைக்கோ தற்கொலை செஞ்சிருப்பேன் என்று வந்து சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுத்த மக்கள் மன உளைச்சல் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அளவிற்கு இவர் செய்திருப்பார்னு சொன்னோம்னா இவரை இனிமேலாவது மக்கள் ஆதரவு தெரிவிக்க கூடாது, இவரை நம்பி பொருளாதாரத்தை கொடுக்க கூடாது. மார்க்கம் என்பது மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி நேர்வழிப்படுத்துவதற்காக, மறுமையில் நன்மை பெறுவதற்காகத்தான் மார்க்கத்தை நம்ம மக்களுக்கு சொல்றோம். அதை வைத்து பாடக்காயா வைத்து நாம் மக்கள்கிட்ட பொருளாதாரத்தை வாங்கி நாம வந்து சுயலாம பார்ப்பதற்காக மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லல. எனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கத்தை சொல்லக்கூடிய மக்கள் இந்த விஷயத்தை நல்லா பயந்து செயல்படுங்க. மார்க்கத்தை வைத்து மக்களை ஏமாற்றக்கூடிய நபர் யாரா இருந்தாலும் சரி, இனி மக்கள் மார்க்கத்தை வைத்து மார்க்கத்தின் பெயரை வைத்து அதன் மூலமாக வந்து மக்கள்கிட்ட மதிப்பை பெற்று அந்தஸ்தை பெற்று பிரபலத்தை பெற்று மக்கள்கிட்ட இனி எந்த ஒரு நபரும் பொருளாதார மோசடி செய்யக்கூடாது. அந்த அளவிற்கு நாம இவருக்கு பாடத்தை புகட்டணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பொருளாதாரத்தை கொடுத்த மக்கள் எழுதி வாங்காம நம்பி கொடுத்தீங்கன்னா இல்லையா, உங்கள் மீது பெரிய குற்றம் இருக்கிற தவறு இருக்குது. அல்ல என்ன சொல்றான் குர்ஆன்ல, யாரா இருந்தாலும் எழுதி கொடுக்க சொல்றான்ல, கடன் கொடுக்கும்போது குர்ஆன்லயே 2ஆம் அத்தியாயம் 282ஆம் வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்லயே ஒட்டுமொத்த குர்ஆன்லயே மிகப்பெரிய வசனமாக விலாவாரியாக சிறுபுள்ளிக்கு பாராட்டும்படி அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், கடன் வாங்கினா எழுதி வைத்து கொடுங்க, கடனுக்கு சாட்சி வைங்க, அப்படி சாட்சி கண்டிப்பா வைக்கணும், அப்படி எல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கான். சாட்சி இல்லாட்டி அடமான பொருளை வச்சு நீங்க செய்யணும், நீங்க வந்து கடன் கொடுக்கணும், எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறோம். அப்படி சொல்லியிருக்க மார்க்கத்தின் வரையறையை மீறி ஒரு தனிநபர் மீது நம்ம வந்து மோகம் கொண்டு நட்பு கொண்டு அதை வந்து நம்பிக்கை கொண்டு கொடுத்தோம்னு சொன்னா நாம தான் அதுக்கு பொறுப்பு. நம்முடைய அந்த பலகீனத்தை நாம மார்க்கத்தை முறையா பின்பற்றாம இருந்ததை அந்த கூட்டத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும்.